எனவேதான் இருக்கிற இறப்பில் இருந்து கொண்டு நான் ஆண்டவரிடத்தில் வருவதற்கு தகுதிதானா, அதற்கு எனக்கு தகுதி இருக்கிறதா என்று கேட்பதை விட்டுவிடுங்கள். தென்னிந்திய திருச்சபை கீர்த்தனையில் ஒரு கீர்த்தனை உண்டு, வா பாவி வா மலைத்து நில்லாதே வா, என்னிடத்தில் ஒரு நன்மை உண்டென்று இல்லை என்று எண்ணி திகையாதே, உன்னிடத்தில் ஒரு நன்மை இல்லை என்று நான் அறிவேனே, உள்ளபடி வாயேன். உன்கிட்ட நன்மையே இல்லைன்னு எனக்கு தெரியும், இருக்கிறபடி வா, கிளீன் பண்றது ஏன் வேலை, கைகளை தட்டி. சார்லட் சார்ல்ஸ் அப்படி ஒரு அம்மா, பாமாலைகளிலே ஹிம்ஸ், தென்னிந்திய திருச்சபைகள் மெயின்லைன் சர்ச் புராட்டஸ்டன்ட் திருச்சபையில் பாடுகிற ஒரு பிரசித்தி பெற்ற பாமாலை உண்டு. நான் பாவிதான் ஆனாலும் மாசற்ற ரத்தம் நீ சிந்தினீர். எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க சொல்லுங்க, கை தூக்கி காட்டுங்களேன். நான் பாவிதான் ஆனாலும் மாசற்ற ரத்தம் நீ சிந்தினீர், வாவென்று அழைத்தீர் என் நேசரே வந்தேன். இந்த பாட்டை எழுதினவங்க தான் சார்லட் சார்ல்ஸ். எப்படி எழுதினார்கள்? ஒரு தேவ மனிதர் அடிக்கடி போய் அந்த வாலிப பெண்ணா இருந்தாள், அவள் ஆண்டவரை பற்றி சொல்லுவார். அம்மா, ஆண்டவரை ஏற்றுக்கொள், ரட்சிப்பு அடைந்து கொள், ஆத்ம மீட்பு அடைந்து கொள், தேவனுடைய ராஜ்யம் போக வேண்டுமே என்று கூச்சல் போடுவார் பல நாட்கள். ஒரு நாள் அவரை ரொம்ப பிடிக்கும் அந்த பெண்ணுக்கு, ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வாழ்வது கடினமான காரியம் என்று நினைச்சாள். அவள் சொன்னாள், அங்கிள், நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறேன், ஆனால் எனக்கு விட வேண்டிய நிறைய குறைவுகள் பாவங்கள் இருக்கிறது, அதெல்லாம் விட்டதுக்கு அப்புறம் நான் ஏற்றுக்கொள்கிறேன். எனவே என்னை தொந்தரவு செய்யாதுங்கள். பாவம் இருக்கும் பொழுது எப்படி அங்கிள் ஆண்டவர் எனக்குள் வருவார், ஆசீர்வதிப்பாரா? அவர் சொன்னார், பாவத்தை நீ விடுவதல்ல, நீ சுத்தமாவதல்ல, நீ யார் என்று உணர்ந்து கொண்டு முழங்கால் படியிடு, அவர் கிளீன் பண்ணிடுவார் கைகளை தட்டி. நீ என்னைக்கு பாவத்தை விட்டு என்னைக்கு வந்து சேர்றது? நான் பாவிங்கிற உணர்வு உனக்கு என்னைக்கு வந்து ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால் படியிடுகிறாயோ அன்றைக்கே, அந்த நிமிஷமே, அந்த வினாடியே தேவன் உன்னை பாவத்தை கழுவார். நிச்சயமா வாங்கள், நிஜமா சொல்றீங்களா அப்படின்னா ஆமான்னாரு. அப்படியே கண்ணீர் மல்க முழங்கால் படியிட்டாள். ஆண்டவரே நான் பாவி அப்படின்னாள். என்னை மன்னியும் என்றால். இரண்டாவது, ஆண்டவருடைய பிரசன்னம் அவளை நிரப்பியது. அடுத்த செகண்ட் ஆண்டவர் அவரை ஆட்கொண்டாள். எழும்பும் போது புது மனுஷியாக எழும்பினாள். அவள் எழுதினதான் அந்த பாட்டு, நான் பாவிதான் ஆனாலும் மாசற்ற ரத்தம் நீ சிந்தினீர், வாவென்று என்னை அழைத்து வந்தேன் கைகளை தட்டி. என் அன்புக்குரியவர்களே, வாழ்வு கசந்து, தேவனுக்கும் எனக்கு உறவில்லை, தேவனுக்கு எனக்கு வெகு தூரம், எங்கோ கிடக்கிறேன் என்று வந்திருக்கிற உங்களுக்கு ஒரு நற்செய்தி 2019 மறுபடியும் உங்கள் வாழ்வு துளிர்க்க போகிறது. கேட்பாரற்று கிடந்த உனக்கு அழியாத நாமத்தை உண்டாக்க போகிறார். பட்ட மரத்திலிருந்து ஒரு துளி தோன்றி உன் நாமத்தை, உன் பெயரை 1000 தலைமுறைக்கு பிரஸ்தாபம் பண்ண போகிறது. கையை தட்டுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன்.